ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பொன்வண்டு சேனல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது தோசைக்காய் பருப்பு. தோசைக்காய் ஆந்திராவில் ரொம்ப ஸ்பெஷலாக பண்ணுவாங்க. இதுக்கு தோசைக்காய் தோல் சீவி சின்ன சின்னதாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். பச்சை மிளகா ஒரு 4 எடுத்து வச்சுருக்கேன். தக்காளி நறுக்கியது, வெங்காயம், கருவேப்பிலை தாளிக்கு எடுத்து வச்சுருக்கேன். சீரகம் கொஞ்சம், மஞ்சள் தூள், மிளகாய் தூள், உப்பு, துவரம் பருப்பு கழுவிட்டு ஊற வச்ச பருப்பு, பூண்டு ஒரு பல்லு, பெருங்காயம் கொஞ்சோண்டு சேர்த்துக்கணும். இப்போ இந்த பருப்போட எல்லாத்தையும் சேர்த்துக்கணும். வெங்காயம், தக்காளி, தோசைக்காய், பச்சை மிளகா, மிளகாய் தூள் 2 ஸ்பூன், மஞ்சள் தூள், சீரகம், பூண்டு ஒரு பல், பெருங்காயம், புளி கொஞ்சோண்டு சேர்த்துக்கணும். தேவையான அளவு உப்பு போட்டுக்கிட்டு ஒரு 6 விசில் குக்கரில் வச்சு எடுத்துக்கணும். பருப்பு வெந்துருச்சுங்க. இப்போ மத்து போட்டு இப்படி கடைஞ்சிக்கணும். ரொம்ப கடையக்கூடாது. அந்த தோசைக்காய் கொஞ்சம் நல்லா நம்மளுக்கு காய் சாப்பிட்றதுக்கு வாய்க்கு வர மாதிரி இருக்கணும். அதனால் ரொம்ப கடையாமல் இந்த மாதிரி கடைஞ்சி எடுத்துட்டு இதை தாளிப்பு கொடுத்துக்கணும். தோசைக்காய் வச்சு நிறைய டிஷ்ஷு பண்ணலாங்க. நான் ஒவ்வொரு டிஷ்ஷாக உங்களுக்கு ஒவ்வொரு வீடியோவில் போடுறேன் பாருங்கள். இது ஆந்திராவில் ரொம்ப அதிகமாக விரும்பி சாப்பிடுவாங்க. கடாயில் கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிட்டு கடுகு, கடுகு பொரிஞ்சதுக்கப்புறம் சீரகம் கொஞ்சம் சேர்த்துக்கோங்க. கருவேப்பிலை கொஞ்சம், 2 காஞ்ச மிளகா, என்கிட்ட இல்லாதால நான் பழுத்த மிளகா சேர்த்துக்கிறேன். பூண்டு, சேர்த்துட்டு நல்லா அதை வதக்கி விட்டுட்டு தாளிச்சதை இந்த பருப்போடு சேர்ந்து கலந்துக்கணும். அவ்வளோதாங்க தோசைக்காய் பருப்பு. இதோட கொஞ்சம் நெய் கலந்து சாப்பிட்டிங்கன்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இந்த பருப்பு, நெய், சாதம் எல்லாம் போட்டு சாப்பிட்டோன்னா டேஸ்ட்டு அவ்வளோ அருமையாக இருக்கும். இதுதான் தோசைக்காய் பப்புன்னு சொல்லுவாங்க ஆந்திராவில். நீங்களும் இதே மாதிரி தோசைக்காய் வச்சு பருப்பு செஞ்சு பாருங்கள். டேஸ்ட்டு சும்மா சூப்பராக இருக்கும்.